நடிகர் சரத்குமார் திரையுலகில் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சுப்ரீம் ஸ்டார் எனும் மாபெரும் அங்கீகாரத்தை பெற்றார் என்றால் அதற்கு பின்னால் அவர் பட்ட அவமானங்களும் வழிகளும் பல பேருக்கு தெரிந்திருக்காது. சரத்குமாரை பொறுத்தவரை ஆரம்பத்தில் ஒரு செய்தித்தாள் நிறுவனத்தில் வேலை பார்த்து அதன் பின் பட தயாரிப்பில் ஈடுபட்டு இவ்வளவு கட்ட போராட்டங்களுக்கு பின்னரே திரையுலகில் ஒரு நடிகராக அடியெடுத்து வைத்தார். 1986ஆம் ஆண்டு சுமன் விஜயசாந்தி நடிப்பில் வெளியான சமாஜமுலு ஸ்திரீ என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு துணை நடிகராக அறிமுகமான சரத்குமார் அந்த திரைப்படத்தில் தெலுங்கு மொழியை சரியாக பேசாததால் கதாநாயகி விஜயசாந்தியால் கடுமையாக அவமானப்படுத்தப்பட்டார். சுமார் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்த பின்னரே தனது 35 வயதில் 1990ஆம் ஆண்டு பாலைவன பறவைகள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனாக அடியெடுத்து வைத்தார் சரத்குமார். பின் ஒரு முன்னணி நடிகராக உருமாறி ஆரம்பத்தில் எந்த விஜயசாந்தி தன்னை அவமானப்படுத்தினாரோ பின் நாட்களில் அதே விஜயசாந்தியை கதாநாயகியாக்கி ராஜஸ்தான் திரைப்படத்தில் நடித்து அசத்தியும் இருந்தார் சரத்குமார்.